ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பத்தி பார்க்க போறோம். ஃபயர்போல்ட் சைட்ல இருந்து ஹர்சன் அவங்க இன்னைக்கு அபிஷியலா இந்த ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பிரைசிங் பார்க்கும்போது ஒரு 1700 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க அண்ட் மல்டி கலர்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் பகிள்ஸ் டைப் இருக்கு, நிறைய உங்களுக்கு கிளிப்பிங் டைப் ஸ்ட்ராப்பும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இவங்க இந்த வட்டம் என்ன ஆஃபர் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு 1.9 இன்ச்ல ஒரு AMOLED ஸ்கிரீன் வித் கர்வ்ட் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க சொல்லிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த இண்டஸ்ட்ரியில ஹையர் ரெசல்யூஷன்ஸோட எடுத்துட்டு வந்திருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட 410x502 பிக்சல்ல இதோட டிஸ்பிளேட ரெசல்யூஷன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு இங்க ஃபயர்போல்ட் சைட்ல இருந்து கவர் பண்றாங்க இந்த ஹரிசன் ஸ்மார்ட் வாட்ச். சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் இது மட்டும் கிடையாது, நிறைய சிறப்பம்சங்களோட இந்த ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். சோ தட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இதுதான் ஃபயர்போல்ட் ஹரிசன் ஸ்மார்ட் வாட்சோட பாக்ஸ். ரெகுலரான ஃபயர்போல்ட் பாக்ஸ் எப்படி நம்ம கொண்டு வந்திருக்காங்க. பாக்ஸ் முன்னாடி இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஹைலைட்டான விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் பாக்ஸ் பேக் சைடுமே ஹைலைட்டான விஷயங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாக்ஸை சைடுக்குள்ளே ஓபன் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணிடுவோம். சோ மேல அந்த டாப் ரிமூவ் பண்ணிடுவோம். அந்த டாப் ரிமூவ் பண்ணோனே பாக்ஸ் அப்படியே மெதுவா ஓபன் பண்ணோனே நம்ம கையில முதல் ஸ்மார்ட் வாட்ச் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் சைட் பக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு குட்டி பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள பார்க்கும்போது சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்தவரை வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சோ அதுக்கேத்த மாதிரி இங்க சார்ஜிங் டாங்கிள் கொண்டு வந்திருக்காங்க. சோ அதுக்கேத்த மாதிரி போர்ட்ஸும் கொடுத்திருக்காங்க. அது தவிர்த்து இந்த சைடு பார்க்கும்போது உங்களுக்கு யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் சம் கூப்பன் கோட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சோ இதுதாங்க ஃபயர்போல்ட் ஹரிசன் ஸ்மார்ட் வாட்ச். சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஸ்ட்ராப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நம்ம வாங்கியிருக்கிறது லெதர் டைப், பிரவுன் டைப் வித் பகிள் டைப் ஸ்ட்ராப் வாங்கியிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதோட பிரைசிங் ஒரு 1800 ரூபாய்க்கு ஆஃபர் பண்றாங்க. இந்த 1800 ரூபாய்க்கு இந்த ஹரிசன் ஸ்மார்ட் வாட்ச்ல ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். சோ டிசைன் ஃபேக்டர் அருமையா எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல சுத்தி இருக்க ஏரியா எல்லாமே மெட்டாலிக்கால பில்ட் பண்ணிருக்காங்க. செம்ம பிரீமியம் குவாலிட்டியாவும் இருக்கு. அதோட இங்க டிஸ்பிளே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில கர்வ்டு டிஸ்பிளேவோட உங்களுக்கு 1.96 AMOLED வித் ஹையர் ரெசல்யூஷன்ஸோட இந்த வட்டம் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. செம்ம கர்வியா இருக்கு, ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குன்னே சொல்லலாம் டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அது போக இதோட வெயிட்டும் ரொம்ப கம்மி. சோ கையில வியர் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. வெயிட் ரொம்ப லேசா இருக்கு. ஒரு சூப்பரான ஒரு நல்ல வெயிட் கம்மியா இதோட டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்கு. அது போக லெஃப்ட் சைட்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மைக்கும் உங்களுக்கு ஸ்பீக்கரும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அப்படியே ரைட் சைட்ல பார்க்கும்போது ஒரு ரொட்டேட்டிங் குரோமும் இந்த வட்டம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அப்படியே பேக் சைட்ல இதுல ஸ்மார்ட் வாட்ச் பார்க்கும்போது உங்களுக்கு மேல ஃபயர்போல்ட் பிராண்டிங்கோட சென்டர்ல உங்களுக்கு நிறைய சென்சார்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதுல சார்ஜிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி நம்மளுக்கு அந்த சார்ஜிங் போர்ட்டும் நம்மளுக்கு பாக்ஸ்க்குள்ள ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த ஃபயர்போல்ட் ஹரிசன் ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. சோ அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 1.9 இன்ச் ஸ்கிரீன்ல AMOLED ஸ்கிரீன் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கர்வ்டு ஸ்கிரீன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 410x502 பிக்சல்ல இந்த வட்டம் ஸ்கிரீன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. செம்மையா இருக்கு. டச் சென்சிட்டிவ் சூப்பராகவே இருக்கு. ஸோ கீழே இருந்து ஸ்வைப் பண்றாகட்டும், இல்லை மெனுக்குள்ள போய் நம்ம மெனுவை ஸ்வைப் பண்றாகட்டும், ஸோ டச் சென்சிட்டிவ் செம்மையா இருக்கு. அதை காட்டிலும் இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இது ஒரு AMOLED ஸ்கிரீனா இருக்கிறனால நம்மளுக்கு நல்ல ஒரு டீப் பிளாக் கிடைக்குது. அதை தவிர்த்து எந்த ஒரு ஆப்போட கலரோட ரீப்ரொடக்ஷன் சூப்பராகவே இருக்கு. அதை தவிர்த்து நம்மளுக்கு எந்த ஒரு நோட்டிபிகேஷன் வரும் நல்லா ரீட் பண்றது செம்ம கன்வீனியன்டா இருக்கு. ஒரு பிரிக்கரான ஒரு ஸ்கிரீன் இருக்கிறனால நம்மளுக்கு ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. ஓவரால் ஒரு சூப்பரான ஸ்டன்னிங்கான ஒரு டிஸ்பிளே இந்த வட்டம் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல வந்தது மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த ஃபயர்போல்ட் ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் என்னென்ன சென்சார்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல பார்க்கும்போது உங்களுக்கு கால் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மோட் கொண்டு வந்திருக்காங்க. மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளால எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் நம்மளாவும் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அது போக இங்க ஆக்டிவிட்டி ட்ராக்கிங், ஹார்ட் ரேட் சென்சார், 24/7 பிளட் பிரஷர் மெசரிங் அண்ட் SP2 மெசரிங், ஸ்ட்ரெஸ் மெசரிங், ஸ்டாப் வாட்ச். அடுத்து இங்க கான்டாக்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கான்டாக்ட்ஸ்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 20 கான்டாக்ட்ஸ் நீங்க சிங்க் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லீப் மோட், வெதர் ரிப்போர்ட், அலாரம், மியூசிக் கண்ட்ரோல் அண்ட் பீட் மெசரிங், டைமர், ஃபைண்ட் மை போன் அண்ட் கேம்ஸ் உங்களுக்கு சிங்கிள் கேம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் கால்குலேட்டர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. AI வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் அண்ட் கேலண்டர், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே 2 டைப் இருக்கு. ஸோ டிஜிட்டலும் வச்சுக்கலாம், அலாங்கல் கிளாக்கும் வச்சுக்கலாம். கேமரா கண்ட்ரோல், டூ நாட் டிஸ்டர்ப், SOS சப்போர்ட் அண்ட் வேர்ல்டு கிளாக்
அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஆப் QR கோடும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வாட்ச்லயே செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து செட்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து இங்க IP65 ரேட்டிங்கும் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க 100+ வாட்ச் ஃபேஸஸும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோடும் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓவரால் தட் இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தவரை இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில என்னென்ன சிறப்பம்சங்கள் வேணுமோ எல்லா ஃபீச்சர்ஸோடையும் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க இந்த Firebolt Horizon ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அடுத்து இங்க ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ். சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இன்பில்ட் மைக் அண்ட் ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஃபீச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இவங்களோட ஆப் டவுன்லோட் பண்ணிக்கணும். இவங்களோட ஆப் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு iOS 13 மேலயும் Android 5 மேலயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஆப் டவுன்லோட் பண்ணுமா இவங்களோட பாக்ஸ்லயே அங்க QR கோட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களோட ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேரிங் ஸ்டெப் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஜஸ்ட் பேர் பண்ணீங்கன்னா உங்க கான்டாக்ட் ஆட்டோமேட்டிக்கா இல்ல சிங்க் ஆயிரும். ஒன் சிங்க் ஆச்சுன்னா நீங்க இதுல யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. ஓவரால் தட் இங்க கார்ட்ஸ்குள்ள போய் பார்க்கும்போது கான்டாக்ட் இங்க கான்டாக்ட்னு பார்க்கும்போது 20 கான்டாக்ட்ஸ் வரைக்கும் நீங்க சிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அது போக கால் ஹிஸ்டரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இங்க டயலிங் சப்போர்ட்டுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டயலிங் சப்போர்ட் நல்லாவே ரெஸ்பான்சிபிளா இருக்கு. டச் சென்சிட்டிவ் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அது போக இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இன்பில்ட் மைக் அண்ட் ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் தட் ஸ்பீக்கர் அண்ட் மைக் ரெஸ்பான்சிபிள் சூப்பராகவே இருக்கு. இங்கிட்ட இருந்து பேசுறாகட்டும் அங்கிட்ட இருந்து கேட்கறாகட்டும் ஒரு சின்ன சின்ன கிரௌடுக்குள்ள உட்காந்து பேசுறாகட்டும் வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்குது. அங்கிட்டு கேட்கறவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு இங்க ஓரளவுக்கு இங்க மைக்கோட ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்கு. ஓவரால் ஒரு சூப்பரான ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து இங்க பார்க்க போறது இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஆப் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ட்ராக்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோர் அண்ட் iOS-லும் அவைலபிளா இருக்கு. அது போக இதோட இன்டர்ஃபேஸ் இப்படிதாங்க இருக்கு. சூப்பராகவே இருக்கு. ஈஸி டு ரீட் அண்ட் ஈஸி டு நம்ம புரியுற மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா ஹார்ட் ஸ்போர்ட் டிவைஸ் மீ அண்ட் டிவைஸ்ல பார்க்கும்போது நம்ம வாட்ச் எப்படி கனெக்டிவிட்டி இருக்கு. வாட்ச் ஃபேஸஸ் வேணும்னா இங்க நம்ம தேவையான அளவுக்கு இங்க வாட்ச் ஃபேஸஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வாட்ச் ஃபேஸஸ்லயுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நோட்டிபிகேஷன் என்ன மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு வேணும் இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அது போக இந்த சைடு போகும்போது ஸ்விட்ச் தீம் இது மாதிரி நம்ம இந்த ஆப்போட தீம் எப்படி வேணும் லைட்டர் அண்ட் டார்க் மோட் இது மாதிரி விஷயங்கள். இங்க ஹார்ட் ரேட் பிளட் மெஷர் பிளட் ஆக்சிஜன் ஸ்லீப் ஸ்ட்ரெஸ் மானிட்டர் வெயிட் இது மாதிரி விஷயங்கள் எல்லா டேட்டாஸும் டே பை டே நம்ம கலெக்ட் பண்ற மாதிரி ஈஸியாவே நம்மளுக்கு புரியுற மாதிரி இவங்களோட ஆப் கனெக்டிவிட்டி செம்மையாவே அமைஞ்சிருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரிங்க. இங்க பேட்டரி எத்தனை ஆம்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் ஆனா இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு ஒரு 7 days வரைக்கும் டிபிக்கலா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு மாடரேட் யூசருக்கு 15 days வரைக்கும் வருது. இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா 5 days டிபிக்கலாவும் அண்ட் 15 days வரைக்கும் நார்மல் யூசருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரி அருமையா வருதுன்னே சொல்லலாம் இந்த Firebolt Horizon ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த Firebolt Horizon ஸ்மார்ட் வாட்ச் ஒரு அருமையான ஒரு டீல். வெறும் ஒரு 1700 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்மார்ட் வாட்சை நம்ம கையில வேர் பண்ணும் போதே செம்மையான எக்ஸ்ட்ரீமா இருக்கு. சோ எந்த ஒரு அவுட்ஃபிட்டுக்குமே இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஃபிட் செம்மையா இருக்குன்னே சொல்லலாம். சோ அதுக்கேற்ற மாதிரி இதோட டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்கு. ஓவரால் தட் கைக்கு நல்ல ஒரு பிக்கர் ஸ்கிரீனோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட அமைஞ்சிருக்கு. வெயிட் ரொம்ப கம்மியாவும் இருக்கு. டிஸ்பிளேயோட கிளாரிட்டி நல்லா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் எல்லாமே நல்ல கன்வென்ட்டா ரீட் பண்றதுக்கும் நல்லா இருக்கு. டச் சென்சிட்டிவ் சூப்பராகவே இருக்கு. கலர் ஒரு ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. ஓவரால் தட் இன்னைக்கு ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இன்க்ளூட் பண்ணி கொடுத்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அது போக பேட்டரியோட பேக்கப் அருமையா இருக்கு. அது போக அவங்களோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் சூப்பராகவே இருக்கு. நிறைய விஷயங்கள் அதுமே வாட்ச் ஃபேஸஸும் அதிகமாகவும் கொடுத்திருக்காங்க. நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ் மோடும் இங்க இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதை தவிர்த்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இதெல்லாம் கொண்டு வந்து வெறும் ஒரு 2000 ரூபாய்க்குள்ள இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்தது தாங்க இந்த ஸ்மார்ட் வாட்சோட மிகப்பெரிய ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த Firebolt Horizon ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் வாட்ச் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு செம்ம டீல் செம்ம ஸ்பெசிபிகேஷன் செம்மையான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்ஸோட இந்த ஸ்மார்ட் வாட்ச் அமைஞ்சிருக்கு. தாராளமா நீங்க கண்ணை மூடிட்டு வாங்கலாம். சோ தட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.